உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான கான்வாய் டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதில் சைக்காலஜி பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சைக்காலஜி பார்ட்டில் இங்கிலீஷ் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இப்போ டெஸ்ட் நம்பர் 1ல் நம்ம இங்கிலீஷ் பார்ட்டில் நவுன் அண்ட் ப்ரொனவுன். ஸோ இந்த ரெண்டு பார்ட், இந்த ரெண்டு டாபிக் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவுன் அப்படின்னா ஒரு பர்சன், திங், பொருள், அனிமல், விலங்காக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம், அதான் நவுன். ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நவுனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன். ஸோ இந்த ரெண்டு ஐடியாஸ் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வாசி டேரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணிடலாம். 91வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். இந்த 4 ஆப்ஷனில் எது தப்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் பாருங்கள். செயல், இது மட்டும் செலார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு திங். செலார் அப்படின்னா பேஸ்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கான மீனிங் பேஸ்மெண்ட். ஸோ அது மட்டும் தான் ஆன்சர். 92வது கேள்வி, நம்ம டாபிக் நவுன் அப்படிங்கிற வாசி நவுன் தான். நம்ம கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது நவுன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தி பேர்ட் கிராக்கிள்டு டேஷ் வைல் ஃப்ளையிங். விச் ஃப்ளையிங் கிடையாது, வைல் ஃப்ளையிங். ஸோ நவுன் தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா வித் அம்யூஸ்மெண்ட். தி பேர்ட் கிராக்கிள்டு. நம்ம ஆப்ஷன் முடிவு பண்ணிவிட்டு இது ரெண்டும் பாருங்கள் அட்வர்ப். ஸோ இது ரெண்டும் தப்பு. ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும், சென்டென்ஸ் கரெக்டாக பூர்த்தி அடையுதா அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். தமிழில் யோசிச்சு பார்க்கணும். தி பேர்ட் கிராக்கிள்டு வித் அம்யூஸ்மெண்ட் வைல் ஃப்ளையிங். ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. தி பேர்ட் கிராக்கிள்டு அம்யூஸ்மெண்ட் அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா. 93வது கேள்வி, இந்த 4 கொடுத்துருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நவுன். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது நவுன்னு கேட்குறாங்க. புட், வாக், கால், இது எல்லாமே என்னது, செயல், ஆக்ஷன். சன். ஸோ சன் மட்டும்தான் நவுன், ஒரு திங். 94வது கேள்வி, a dash of birds were flying on the sky. என்ன அர்த்தம், நம்ம பார்த்துருக்கோம். பறவைகள் கூட்டமாக பறக்கும், பார்த்துருக்கீங்களா? பறவைகள் கூட்டமாக பறக்கும். ஒரு பறவைகள் கூட்டமாக பறந்தா அதை நம்ம ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். பறவைகள் கூட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். மேலே பறக்கும்ல பார்த்தீங்களா, கூட்டமாக பறவைகள் பறந்தால் நம்ம என்னென்னா குரூப் நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன அதில் சான்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப், ஃப்ளாக் ஆஃப், ரெண்டு தான் நம்ம ஒரு டவுட் வரும். ஸோ குரூப் ஆஃப், பறவைகள் கூட்டமாக பறக்குது, குரூப்பாக பறக்குது நம்ம சொல்லக்கூடாது. பறவைகள் கூட்டமாக பறந்தால் அது இங்கிலீஷ் வேர்டு வந்து ஃப்ளாக். 95வது கொஸ்டின், தி பாய் ஹேட் டு கிவ் அ டேஷ் ஃபார் பீயிங் லேட். பையன் லேட்டாக வந்ததுக்காக என்ன பண்ணியிருக்கான், ஒரு பையன் ஒரு லேட்டாக வந்ததுக்காக அதுக்காக ஒரு சரியான என்ன சொல்லணும், சரியான ஒரு காரணம் சொல்லணும். சரியான காரணம் சொல்ல வேண்டும். கிளாஸுக்கு லேட்டாக வந்ததுக்காக சரியான காரணம் சொல்ல வேண்டும். இதை நம்ம நவுனில் சொல்லணும். ஸோ த பாய் ஹேட் டு கிவ் எ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பீயிங் லேட். ஏன்னா நவுன், எக்ஸ்பிளனேஷனுங்கிறதா நவுன், இதெல்லாம் வேர்ப். ஸோ த பாய் ஹேட் டு கிவ் எ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பீயிங் லேட். 96வது கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, I cannot see many stars in the sky. Statement 2, I have few friends. ஸோ நவுன் தான், ரெண்டுமே நவுன். நவுனில் நமக்கு என்னென்னா கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸ் கரெக்டாக பார்க்கணும். நமக்கு எங்கே க்ளூ வேர்டு எங்கே தப்பு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மெனி, ஃபியூ. ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்மளோட ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா எரர் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா. நம்ம கவுண்டபிள் டவுன் பாருங்கள், கேனாட் சி மெனி ஸ்டார்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, வானத்தில் நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ கொஞ்சம் நட்சத்திரம் தான் இருக்குது, எண்ணிடலாமா, எண்ணிடலாம். அப்போ கவுண்டபிள் டவுன். அப்போ இது என்னது, கவுண்டபிள் டவுன். கவுண்டபிள் டவுன்னா மெனி யூஸ் பண்ணணும். கவுண்டபிள் நவுன் வரும்போது மெனி யூஸ் பண்ணும். அது அன்கவுண்டபிள், வானம் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன முடியுமா, வானம் ஃபுல்லாக நட்சத்திரம், எத்தனை நட்சத்திரம் நமக்கு தெரியாது, எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், அன்கவுண்டபிள். இங்கே வானத்தில் நிறைய நட்சத்திரம் பார்க்க முடியல அப்படின்னா நம்மளை எண்ணக்கூடிய அளவு இருக்குது. ஸோ மெனி எண்ண முடியாது, அன்கவுண்டபிள் இருந்தால் மச். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கேனாட் சி அப்படிங்கும் போது கவுண்டபிள் நவுன் தான். அப்போ மெனிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஐ ஹவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சமான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்காங்க,
இல்லை எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அப்படின்னு கவுண்டபிள். இதே உங்களோட இன்ஸ்டா கணக்கு, ஃபேஸ்புக் கணக்கு எடுத்தால் கவுண்டே பண்ண முடியாது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு நமக்கே தெரியாது. அன்கவுண்டபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ தண்ணி என்கிட்ட வந்து பிரிங் மீ லிட்டில் வாட்டர், தாகம் அடிக்குது, லிட்டில் வாட்டர் கொஞ்சம் கொண்டு வாங்க, கொஞ்சமாக தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த கொஞ்சமாக லிட்டில் அப்படிங்கும்போது என்ன, அது அன்கவுண்டபிள். கொஞ்சமாக தண்ணி கொடுக்கணும், ஒரு டம்ளரில் கொடுக்குறாங்க, டம்ளரில் எவ்வளோ தண்ணி நம்மளால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்கவுண்டபிள்னா லிட்டில், கவுண்டபிள்னா ஃபியூ. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி போத். ஆப்ஷன் சி போத் 1 and 2 கரெக்ட். 97th question. Change the following to pronoun. Change the following to pronoun. Pronoun அப்படிங்கிறது noun. நவுனை ரெஃபர் பண்ணுறது தான் pronoun. அப்படிங்கும்போது இந்த கேள்வியில் மை, திஸ் இஸ் மை பென், மையை நம்ம ப்ரொனவுனாக யூஸ் பண்ணும்போது மைன். ஸோ நம்ம சென்டென்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நவுனை, ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணி சென்டென்ஸாக மாற்றும் போது நம்ம அப்படியே மாற்றி வச்சிடக்கூடாது. திஸ் இஸ் மைன் பென். பாருங்கள் சென்டென்ஸ் நல்லாவா இருக்குது, இது என்னோட பேனா அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சென்டென்ஸ் மாற்றும் போது அதுக்கு தகுந்த ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், திஸ் இஸ் மை பென் அப்படிங்கிறத நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது திஸ் பென் இஸ் மைன், திஸ் பென் இஸ் மைன். ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே வாஸ் இருக்குது, வாஸ் வரக்கூடாது, இஸ் பாஸ்ட் டென்ஸ் போயிடுச்சு, வாஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? மீ தப்பு. திஸ் இஸ் மைன் பென், பாருங்கள் சென்டென்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ திஸ் பென் இஸ் மைன், அதான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 98th question. How dash luggage did you bring? ஓகே, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுவுமே பார்த்தோம்னா கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அந்த மீனிங்கில் தான் வருது. ஓகேங்களா? எவ்வளோ தானே தூக்குறது, நீ எத்தனை லக்கேஜ் தான் கொண்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் ஹவு லக்கேஜ் டிட் யூ பிரிங், எவ்வளோ தான் நீ கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியல, ஒரு 4 கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ தான் நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது என்னது, நமக்கு எத்தனை டைம் கவுண்ட் பண்ண முடியல, அன்கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிள் வரும்போது மச், கவுண்ட் பண்ணால் மெனி, அன்கவுண்டபிள்னா மச். ஸோ ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. 99. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கைடு டேஷ். பாருங்க சென்டென்ஸ் சொல்லும் போதே ஆப்ஷன் படிக்காம நமக்கே ஆன்சர் வருது. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கைட் யூ, வில் கைட் யூ. உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை வழி நடத்துவாங்க, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை வழி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஐ ஹாவ் எ டேஷ் இஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். அப்போ என்ன சொல்ல வராங்க, ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட புத்தகத்தை நான் படித்துள்ளேன், ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட புத்தகத்தை நான் படித்துள்ளேன். அப்போ ஐ ஹாவ் எ புக் ஹூ இஸ் ரிட்டன் பை வருமா, புக்கு ஹூன்னு சொல்ல முடியுமா, யாரால் சொல்ல முடியாது. ஐ ஹாவ் எ புக் வேர், எங்கே தப்பு. வாட் எது இல்லை. விச், ஐ ஹாவ் எ புக் விச் இஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட புத்தகத்தை நான் படித்தேன். ஸோ கரெக்டான ஆன்சர் விச். ஸோ இதோட அந்த 10 கொஸ்டின்ஸோட நம்ம நவுன் அண்ட் ப்ரொனவுன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கான்வாய் டெஸ்ட் பேட்சில் ஸோ நவுன் ப்ரொனவுன் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இது தவிர வேறு எக்ஸாம்பிள்ஸ் நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 10 கேள்வியுமே நம்ம கிளாஸில் கொடுக்கப்பட்ட துளிர் மெட்டீரியல்லேருந்து நம்ம கேட்டிருக்கோம். இதோட நம்ம இங்கிலீஷில் நவுன் அண்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முடிஞ்சிருச்சு. 101லேருந்து 140 சைக்காலஜி மேக்ஸ் பார்ட், சைக்காலஜி மேக்ஸ் பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 101. இடமதிப்பு பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 7005380 கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டினை அந்த நம்பரில் 5 பிளேஸ் வேல்யூ, 5இன் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. ஆப்ஷனில் 1000 கொடுத்துருப்பாங்க, அது மிஸ்டேக்கு. இந்த 1000th பிளேஸில் 1000 இடத்துல இங்கே நம்பர் என்ன இருக்குது, 5. 2ஐயும் பெருக்கணும், 5000. இதான் ஆன்சர். 102 கேள்வி. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போட்மாஸ் ரூல் பயன்படுத்தி நம்ம ஒரு சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும், அதுக்கான கேள்வி. 3/4 இன்ட்டு 5/8 டிவிஷன் 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ போட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். முதல் இடத்தோட ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 3/4 இன்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா 5/8 டிவிஷன். இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். மாத்திரம்னா இந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் தலைகளாக மாற்றி எழுதுனா போதும். அடிச்சோம்னா
2ஆல் 8 கட் பண்ணால் 4. ஸோ 3/4. இதுக்கப்புறம் நம்ம எதையும் சுருக்க முடியாது. ஸோ ப்ராக்கெட் முடிஞ்சது. 5/4. எதுவும் கட் பண்ண முடியுமா பார்ப்போம். கட் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 3 × 5 15, 4 × 4 16. 15/16 ஆப்ஷன் டி. கேள்வி 103. நமக்கு அந்த வகுப்பு சோதனை டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா 7வது புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கானது ஒரு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 6 ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணுறோம். அந்த நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 6ன்னு முடிஞ்சா அந்த வர்க்கம் என் நம்பர் வந்து 6ன்னு முடிஞ்சா அதோட ஸ்கொயர் ரூட்டும் 6ஆக தான் இருக்கும். எங்கே? யூனிட் பிளேஸ், ஒற்றை இலக்கு, கடைசி இடத்துல லாஸ்ட் பிளேஸில் 6ன்னு தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோம் கரெக்டாக தப்பான்ட்டு. 6 ஸ்கொயர் 36. 16 ஸ்கொயர் 6ன்னு முடிந்தால் முன்னாடி இருக்க நம்பர் என்ன நம்பராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. 16 ஸ்கொயர் 256. 26 ஸ்கொயர் 676. ஸோ பாருங்கள், ஒரு நம்பர் 6ன்னு முடிஞ்சால் அதோட ஒற்றை இலக்கு எண் எப்போவுமே 6ஆக தான் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 725. இந்த நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 5. 5 ஸ்கொயர் 25. 15 ஸ்கொயர் 225. அப்போது 5 நம்பர் முடிஞ்சால் பாருங்கள், 5 முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த நம்பர் 25 தான் முடியுது. இப்போ நமக்கு 725 கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். 5 முடியும் போது பார்த்தோம்னா 15 ஸ்கொயர் என்ன பண்ண போகிறோம், 5 ஸ்கொயருக்கு 25 எழுதுக்கு போகிறோம். 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 2. இது ரெண்டையும் பெருக்கி எழுதுனா இந்த நம்பர். ஸோ 25 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25. 2க்கு அடுத்த நம்பர் 3. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 6. இதுதான் ஃப்ரண்ட்டில் வர நம்பர். ஸோ 25 ஸ்கொயருங்கிறது 625. ஸோ அடுத்து 35 செக் பண்ணுவோம். நடுப்புற உள்ள எந்த நம்பரை செக் பண்ண வேண்டாம். ஏன்னா 5ன்னு முடிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் 5ன்னு முடிய போகுது. ஸோ 5ல் உள்ளதை மட்டும் செக் பண்ணால் போதும். 35 ஸ்கொயர் 25 எழுதிட போகிறோம். 3க்கு அடுத்த நம்பர் 4. ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா 1125. பாருங்கள், 25 ஸ்கொயர் 625. அதுக்கு அடுத்து நம்ம 5ன்னு முடிய போகிற நம்பர் 25 ஸ்கொயருக்கு அப்புறம் 35 ஸ்கொயர் தான். அது 1225. ஸோ 725ங்கிற நம்பரில் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி கரெக்ட். 104. 7p³ மற்றும் 2p² ஹோல் ஸ்கொயர் இன் பெருக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. 7p³ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, 2p² ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டு 2ஐ பெருக்க சொல்கிறாங்க. பெருக்குனா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ராக்கெட், இந்த பவர் ப்ராக்கெட் விட்டு வெளில எடுப்போம். 7p³ அப்படியே இருக்கும். இன்டூ ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4 p பவர் 4 மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த டேர்ம் ஈக்குவலாக இருக்குது, p ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். 7 × 4 28. 7 × 4 28. பாருங்கள், ஆப்ஷனில் ஒரு 28 தான் இருக்குது. ஸோ நம்ம டிக் பண்ணிடலாம். ஆப்ஷனில் ஒரு 28 தான் இருக்குது. நம்ம இங்கே டிக் பண்ணிடலாம். நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவரில் a⁻m × a⁻n ஈக்குவல் டு a⁻m+n. a⁻m+n நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, p³ இன்ட்டு இன்னொரு டேர்ம் p⁴. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 3 × 4. சப்போஸ் இந்த ஆப்ஷனில் சி உதாரணத்துக்கு எழுதுறேன் 9p⁻12 கொடுத்துருந்தா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படலாம். நமக்கு என்ன பண்ணணும், பவர்ஸை ஆட் பண்ணணும். அப்போ p⁻3 + 4. அப்போ என்ன வரணும், 28p7 வரணும். நம்ம பவர்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணி. சப்போஸ் ஒரு ஆப்ஷனில் p⁻12 கொடுத்துருந்தா ஒரு சிலர் இதை டிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் இதுதான். நம்ம கரெக்டான ஆன்சர் பவர் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனா a⁻m × a⁻n a⁻m+n. ஸோ ஆப்ஷன் பி 28p⁻7 தான் சரியான ஆன்சர். கேள்வி 105. x² - y² 16 மற்றும் x - y 8 எனில் x + y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம
சிம்பிளிஃபிகேஷனில் ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஃபார்முலாஸ் ஒரு 10 ஃபார்முலா இருக்கும். நம்ம 6வது புத்தகத்திலே பார்த்தோம்னா ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். முதல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, a² - b² = a + b into a minus b. a plus b into a minus b. ஸோ நமக்கு ஏங்கிற இடத்துல எக்ஸும் பிங்கிற இடத்துல ஒய்யும் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ x² - y² = எதுக்கு ஈக்குவல்? x plus y into x minus y ஈக்குவல். ஸோ நமக்கு x² - y² என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 16ன்னு கொடுத்துருக்காங்க. x plus y நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x minus y 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணலாம். இந்த பக்கம் டிவிஷனில் கொண்டு வந்து கட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அடிக்கலாம். நமக்கு ஸ்டெப் மார்க் கிடையாது. ஸோ டேரெக்டாக அடிக்கும் 2 times. அப்போ ஆன்சர் என்ன? x plus y = 2. ஆப்ஷன் டி. நமக்கு எக்ஸாமில் ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்சளவு ஸ்டெப்ஸை கம்மி பண்ண பார்க்கணும். நம்ம முடிஞ்சளவு ஸ்டெப்ஸை கம்மி பண்ண பார்க்கணும். கம்மி பண்ணி நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஷேட் பண்ணுறதுக்கான ஆன்சர் தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுறது நமக்கு நல்லது. கேள்வி 106. 6/7 = a/49. ஏவின் மதிப்பு என்ன? ஏவின் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 6/7 = a/49. நமக்கு என்ன சுற்றி உள்ளது எல்லாமே என்னது? டிவிஷன். அப்போ 6ஆல் ஏவை டிவைட் பண்ணலாம். இந்த 7ஐயும் 9ஐயும் டிவைட் பண்ணலாம். இந்த 6ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணலாம். இந்த 49ஐயும் நம்ம டிவைட் பண்ணலாம். இதே பாருங்கள், இந்த பக்கம் கிராஸாக இருக்கிறது அதுவே அழகாக சைன் வருது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் சைன். இந்த 6ம் 49ம் பெருக்கல், 7ம் ஏவும் பெருக்கல். ஸோ இந்த கிராஸ் மட்டும் பெருக்கல், சுற்றி உள்ளது எல்லாமே வகுத்தல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 7ஆல் 49 அடிக்கலாம். 7ஆல் 49 அடித்தா 7 முறை. இது பெருக்கலா? அப்போ a = 6 × 7. 6 × 7 42. ஸோ ஆப்ஷன் ஏ. இது நம்ம பெருசாக சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம்? 6/a = a/49. இது 49 அந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ a = 6/7. இங்கே வகுத்தல் இருந்தால் ஆப்போசிட் சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். 49 இப்படி அடித்து 7. அப்போ a = 42. இது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணும்போது நேரம் வேஸ்ட்டு. நம்ம டேரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன பண்ணலாம்? கட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக 42ன்னு எழுதலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸை நம்ம இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம். கேள்வி 107. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பேசிக் மேக்ஸோட பேசிக் கேள்வி தான். 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். என்ன சொல்கிறோம்? நேர்மறை முழுக்கள். ஓகே, நேர்மறை முழுக்கள்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு அர்த்தம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு அர்த்தம். குறையற்ற முழுக்கள். குறையற்ற முழுக்கள்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர்ஸ். முழுக்கள்னா என்ன? நம்பர்ஸ். மைனஸில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதுன்னே தெரியாது, அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். இது முழுக்கள். ஸோ முழுக்களில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், முழு எண்கள் 7 எண்கள் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க எது பாசிட்டிவ்? இங்கே 1லேருந்து இன்ஃபினிட்டி வரது எதுனாலே பாசிட்டிவ். ஸோ பாருங்கள், ஒரு நம்பர் 1 2 3 எப்படின்னு போடாமல் இது என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர் 7 எண்கள் சொல்லுவோமா? நேச்சுரல் நம்பர் 7 எண்கள் சொல்லுவோம். அப்போ ஏ நேர்மறை எண்கள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா அதுக்கான ஆன்சர் 7 எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே. பி குறையற்ற முழுக்கள் நான் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் இந்த பக்கம் போயிடும், நெகட்டிவ் இந்த சைடு போயிடும். எதிர்மறை முழுக்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ 0 இன்க்ளூட் பண்ணோம். 0 1 2 3 இப்படி ஃபுல்லாக கொண்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? 1 2 3 பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம், ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லை. இந்த சைடு -1 2 3 இன்ஃபினிட்டி நம்பர் சொல்லிட்டோம், நெகட்டிவ் சொல்லிட்டோம். ஆனால் 0 வருதுல, நியூட்ரல் வந்துருச்சுல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 0 தான் இருக்க தவிர இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் எதாவது இருக்கா? நெகட்டிவ் இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்? இந்த 0 1 2 3ங்கிறத நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அப்படி இல்லைனா குறையற்ற முழுக்கள் சொல்கிறோம். ஸோ 0 1 2 3 வந்தால் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர் முழு எண்கள் சொல்லுவோம். ஹோல் நம்பர் முழு எண்கள் சொல்லுவோம். ஸோ நேர்மறை முழுக்கள்னா 4, குறையற்ற முழுக்கள்னா முழு எண்கள். அதுக்கப்புறம் ரியல் நம்பர்ஸ். ரியல் எண்கள் சொல்லுவோம். ரியல் எண்களை ரெண்டாக பிரிப்போம். ரேஷனல் இர்ரேஷனல். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். ரேஷனல் நம்பர் என்ன ஃபார்ம்? PQ ஃபார்மில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதை
நம்ம ஒரு டெசிமலில் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், நம்பர் கொண்டு வந்துடலாம், நம்பராக கொண்டு வந்துடலாம். இதை இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து நம்பராக கொண்டு வர முடியாது. ஃபார் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் வந்து 2/5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2/5 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சிடறோம், ஒரு 0 ஆட் பண்ணுறோம், 4 டைம்ஸ் 0.4 0.4. இதுவே ஒரு நம்பர் எடுத்துப்போமே, இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர்னால் என்னென்னா இந்த மாதிரி வராது. 0.4 எண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எண்ட் ஆகாது. ஸோ இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 0ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பராக சொல்கிறாங்க, 0ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பராக சொல்கிறாங்க. இரேஷனல் நம்பருங்கும் போது என்ன சொல்கிறாங்க, பை அப்படிங்கிறது, பை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, ஒரு இரேஷனல் நம்பரை சொல்கிறாங்க. பை என்னென்னு பார்த்தோம்னா, பைனா என்னது வேல்யூ 22/7. இதை டிவைட் பண்ணுங்களேன், அடித்தோம்னா 3 டைம்ஸ், ரிமைனிங் 1. ஸோ புள்ளி வைப்போம், ஒரு 0 யூஸ் பண்ணுவோம். திரும்ப கட் பண்ணோம்னா 1 டைம் பேலன்ஸ் 3, ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் பேலன்ஸ் 2, 0 ஆட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். ஸோ இப்படி டாட் போயிட்டே இருக்கும், ஒரு முடிவே வராது. ஸோ இப்படி முடிவே வராமல் போனால் இரேஷனல் நம்பர், முடிவு வந்தால் ரேஷனல் நம்பர். ஸோ அப்போ பார்த்தோம்னா விகிதமுறு எண்கள், அதுக்கான உதாரணம் 0/2. ஏன்னா எனி நம்பர் 0 டிவைட் பண்ணால் ஆன்சர் 0, எனி நம்பர் 0 டிவைட் பண்ணால் ஆன்சர் 0. 0/2னா ரேஷனல் நம்பர், விகிதமுறு நம்பர். இதே 2/0ன்னு வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி, இது இரேஷனல் நம்பர். விகிதமுறா எண்கள் பாருங்கள், 22/7. 22/7னா பை, 22/7னா பை. ஸோ இதான் ஆன்சர். இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். ஏக்கு 4, 2 ஆப்ஷன் 4. குறையற்ற எண்கள்னா 3, 2 3. விகிதமுறா எண்கள் அப்படின்னா 1, ஸோ ஆப்ஷன் டி. விகிதமுறு எண்கள்னா 0/2, ஸோ ஆப்ஷன் 1. விகிதமுறா எண்கள்னா 20/7, ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி 4312. கேள்வி 108. 0.35 மிக எளிய வடிவத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு டெசிமலில் நம்பர் கொடுத்துட்டு ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும். இந்த டெசிமலை ரிமூவ் பண்ண என்ன பண்ண போகிறோம், 2 டிஜிட், ஒரு டிஜிட்னா இன்டூ 10, 2 டிஜிட்னா இன்டூ 100. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 0.35 நம்ம இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும், இன்டூ 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கொஸ்டினை நம்ம சமப்படுத்துறதுக்காக 100ஆல் வகுக்கணும். 100ஆல் பெருக்கணும்னா அந்த கேள்வியை சமப்படுத்துறதுக்காக 100ஆல் வகுக்கணும். ஓகே, இப்போ ஒரு டிஜிட்டுக்கு ஒரு 0 நம்ம தள்ளி வரலாம். 2 0, ஸோ 35/100. ஒரு 0க்கு இந்த சைடு தள்ளி வரும், இன்னொரு 0 கட் பண்ணும்போது இன்னொரு டிஜிட் தள்ளி போயிடும். அப்போ ஆன்சர் 0.35ங்கிறது 35 மாறிடும், டிவைடட் பை 100. நம்ம 5 டேபிளில் கட் பண்ணலாம். 5 டேபிளில் கட் பண்ணோம்னா 35 7 முறை 100 20 முறை 100 20 முறை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 7/20. கேள்வி 109. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடுக்கு குறியீடு ஒரு எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதோட விரிவின் 1ஆம் இலக்கு யூனிட் டிஜிட், ஒற்றை இலக்கு எண் யூனிட் டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும் கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுனா பார்ப்போம். அடுக்கு குறியீடு எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1ஆம் இலக்கம் அப்படின்னா யூனிட் டிஜிட் நம்பர். லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நம்ம லாஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம், இங்கேயும் நம்ம லாஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லை. 0ன்னு ஒரு நம்பர் எண்டாது, ஒரு நம்பர் 0ன்னு எண்டாது. இப்போது 10² என்ன வரும், 100. 20² எடுத்துக்கோங்க, என்ன வரும், 400. ஓகேவா, நம்ம என்னென்னா எடுத்துப்போம். அப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு எவ்வளோ நம்பர் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, இங்கே பவரில் நமக்கு எவ்வளோ நம்பர் இருக்குங்கிற பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் 0ன்னு முடிஞ்சதுனாலே ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுது, 0 தான் எண்ட் ஆக போகுது. 10³ கூட பாருங்கள், 10³ கூட 1000, 10³ 1000. ஸோ நம்பர் 0ன்னு எண்ட் ஆனால் ஆன்சர் 0 தான் எண்ட் ஆக போகுது. அப்போ இங்கே நம்பர் 0ன்னு எண்ட் ஆகிருக்கு, இதுக்கான ஆன்சர் 0 தான் எண்ட் ஆகும். 4 எண்ட் ஆகுது, மேலே பவர் பார்ப்போம். 4க்கான 4⁻1 4, 4² 16, 4³ 64, 4⁴ 256. நம்ம இதுலேருந்து என்ன விஷயம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். பவர் பாருங்கள், 4⁻1 3, இது ரெண்டுமே ஆட் நம்பர். அப்போ 4 ஆட் நம்பர்னு முடிஞ்சதுனாலே ஆன்சர் நமக்கு ஒற்றை இலக்கு எண் எப்போவுமே 4 தான் ஆன்சர் வரும். இது 4 ஈவன் நம்பர் முடிஞ்சதுன்னா நமக்கு ஒற்றை இலக்கு எண் எப்போவுமே 6 தான் முடியும். நமக்கு இங்கே
என்ன முடிஞ்சிருக்கு 11. இப்போ 11ன்றது நமக்கு ஆட் நம்பர். அதனால் நமக்கு ஆன்சர் எப்போ என்ன முடியும்? 4 தான் முடியும். 1 5 ஸ்கொயர் என்ன? 25. 5 கியூப் என்ன? 125. ஸோ 5ன்னு முடிஞ்சதுன்னா பாருங்கள், ஒரு நம்பர் 5ன்னு முடிஞ்சதுனாலே ஆன்சர் எப்போவுமே 5 தான் முடியுது. 5 பவர் 100 அது என்னவோ பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் 5ன்னு எண்ட் ஆனால் ஆன்சர் எப்போவுமே 5 தான் முடியும். ஸோ 9 பவர் 9 தான் பார்க்க போகிறோம். 9 பவர் 1 9. 9 ஸ்கொயர் 81. 9 கியூப் 729. லைக்வைஸ் பாருங்கள், 9 பவர் ஆடுனா 9 பவர் ஆட் நம்பர்னா 9ன்னு முடியுது. 9 பவர் ஈவன் நம்பர்னா 1ன்னு முடியுது. 9 பவர் ஈவன் நம்பர்னா 1ன்னு முடியுது. நமக்கு 725ங்கிறது ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். ஸோ அதுக்கான ஆன்சர் 9. மேட்ச் பண்ணலாம். ஆப்ஷன் 20 பவர் 10. 20 பவர் 10. 20 பவர் 10னா 2. சிடி ரெண்டுமே 2 தான். 444 பவர் 11னா 4 1 ரெண்டுமே 2 தான். 25 பவர் 100. 25 பவர் 100னா ஆன்சர் 5ன்னு முடியணும். சிக்கு 4. ஸோ ஆப்ஷன் டி. ஸ்பெஷல் சீரீஸ் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச், நம்ம கான்வாய் டெஸ்ட் பேட்சில் நம்பர் சிஸ்டம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு கன்ஃபார்ம் கொஸ்டின் வந்துருக்கு. எல்லா வருஷமும் இதில் கேட்காத கொஸ்டினே இல்லை. 2022 பார்க்கும்போது 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2023 பார்க்கும்போது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 2023 இந்த ஸ்பெஷல் சீரீஸ் சிறப்பு தொடர் வரிசை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டெஸ்ட் பேட்ச், கான்வாய் டெஸ்ட் பேட்ச்லையும் அந்த சிறப்பு தொடர் வரிசையில் என்ன நெக்ஸ்ட் லெவல் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட மதிப்பு 1. ஏவோட மதிப்பு 1. ஏவோட மதிப்பு 1. பினா 2. சினா 3. அப்படியே என்ன பண்ணுறாங்க, இசட்னா 26. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுக்கு நம்பர் போட்டிருக்காங்க. A1, Bனா 2, Cனா 3, Dனா 4 அப்படி நம்பர் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கொண்டால் I கியூப் J கியூப் ப்ளஸ் K கியூப் அப் டு O கியூப் வர மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை பொறுத்தளவு ஈஜோத்தின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டுக்காக நம்பர் 1 2 3 போட்டோம் பார்த்தீங்களா. ஈனா 5. ஜேன்னு வரும்போது 10. ஓன்னு வரும்போது 15, 20, 25. ஸோ பிரிச்சுக்கலாம். 5 நம்ம பிரிச்சுட்டா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு ஈனா 5. ஜேனா பாருங்கள், ஜேனா 10 சொல்கிறோம். அப்போ ஐனா நம்ம என்ன சொல்லிடலாம், 9. ஜேக்கு முதல்ல பார்த்தா 9. அப்போ 9 கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 கியூப் 10 கியூப் ப்ளஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு ஓனா 15. நம்ம ஓ வர தான் கேட்டிருக்காங்க. அப் டு 15 கியூப். இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, கியூப்பில் வரும்போது நமக்கு ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு n கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 by 2 தி ஹோல் ஸ்கொயர் இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் எங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நம்ம கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து எடுக்க போகிறோம். 1லேருந்து 15 வரை ஒரு டேர்ம் எடுக்க போகிறோம். கொஸ்டின் பிரிக்க போகிறோம். 1 கியூப் 2 கியூப் டு 15 கியூப். ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை நம்ம கழிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 9லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறது 1 கியூப்லேருந்து அப் டு 8 கியூப் நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இதை நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட்டாக இருக்குது பாருங்கள், 1லேருந்து தான் ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம்னா அந்த கொஸ்டினில் இதை எழுதிட்டு டேரெக்டாக 15 கியூப் மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னன்னா 15, என்னங்கிறதுல 15 இருக்குது. ஸோ n இன்ட்டு n + 1, 15 + 1 16 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னங்கிற இடத்துல 8 இருக்குது. n + 1 9 by 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2ஆல் அடிக்கலாம், அடித்தோம்னா 8 முறை. 2ஆல் அடிக்கலாம், அடித்தா 4 முறை. 15 × 8 120 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × 9 36 ஹோல் ஸ்கொயர் 120 ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்ன, 12 ஸ்கொயர் 144. ஒரு 0 ஸ்கொயர் பண்ணால் 2 0 மாறும். மைனஸ் 36 ஸ்கொயர்
1296. ரெண்டை மைனஸ் பண்ணுறோம். 14400 மைனஸ் 1296. ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா 13104. 13104 ஆப்ஷன் ஏ. கேள்வி 111. தொடரின் கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + அப்படியே டாட் 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 போயிட்டு 40 உறுப்புகள் வரை. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த கொஸ்டினில் பாருங்க, ப்ளஸ் போடலை, கொஸ்டினில் ப்ளஸ் போடல. ஸோ இன்னொன்று என்ன நம்ம பார்க்கலாம், நம்பர்ஸே வந்து ஆட் நம்பர்ஸ், நம்பரே வந்து ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள். ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது. 1 + 3 + 5 + n உறுப்புகள் வரை, n உறுப்புகள் வரை. இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, அப் டு n டேர்ம்ஸ் இப்படி கொடுத்துருந்தா ஃபார்முலா n², கொடுத்துருந்தா ஃபார்முலா n². என்னங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 40. என்னங்கிற இடத்துல 40 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 ஸ்கொயர் பண்ணால் போதும். 4² என்னது, 40 நம்ம ஸ்கொயர் பண்ணால் போதும், அதான் ஆன்சர். 4² 16, 1 0னா 2 0. ஆப்ஷன் சி 1600. ஆப்ஷன் சி 1600 தான் ஆன்சர். 112வது கேள்வி. கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கணக்கிட சொல்கிறாங்க, கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராக்கெட்டில் 100 - 1 இன்ட்டு 100 - 2 இன்ட்டு 100 - 3 அப்படியே டாட் 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 அப்படின்னா 100 - 4 100 - 5 அப்படியே நம்பர் கண்டினியூ ஆகிட்டே போவோம். மைனஸ் முடிஞ்சு ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகுது. 100 + 1 100 + 2 100 + 3 இப்படியே போய் நிற்கிது. ஸோ இதை கூட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். 100 - 1 100 - 2 100 - 3 அடுத்து என்ன வரும், 100 - 4 வரும். 100 - 4 100 - 5 இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 100 - 100 வருமா, 100 - 100 நம்பர் வரும். ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 100 - 1 99, 100 - 2 98, 100 - 3 97 டாட் 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 வச்சுட்டு 100 - 100 100 - 100 0 இதை கொண்டு போகும்போது 100 + 1 101 அப்படியே கண்டினியூ. ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு ஒரு நம்பர் 0 வந்துட்டாலே ஓவரால் ஆன்சர் 0. ஓவரால் ஆன்சர் 0. ஸோ ஆப்ஷன் ஏ 0. இது மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம செக் பண்ணதான் நம்ம உடனே ஆன்சர் எழுதுறோமா அப்படின்ட்டு. நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணிடணும். மைனஸ் போயிட்டே இருக்குது, டாட் 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 கொடுத்தா என்ன முடிவு பண்ணிடணும், ஒரு கட்டத்தில் 100 - 100 வரப்போகுது. ஸோ அப்போ ஆன்சர் 0 தான், நம்ம டேரெக்டாக டிக் பண்ணிடலாம். தி வேல்யூ ஆஃப் ப்ராக்கெட்டில் 6 + 6 + 6 + 6 ப்ராக்கெட் முடியுது, டிவிஷன் 6 ஹோல் டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 டிவிஷன் 4. சரி, நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போர்ட் மாஸ்டர் கூட என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ண போகிறோம். 4 6 4 6 கூட்டினோம்னா 24 டிவிஷன் 6 ஹோல் டிவைடட் பை. நம்ம இங்கே எங்கே தப்பு பண்ணுவோம், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 4 6 கூட்டி 24 டிவைட் பை 6 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த 4ஐ நம்ம கூட்டிடுவோம். 4 4 ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், 24/6 16/4 அப்படின்னு எழுதிடுவோம். 16/4 எழுதுவோம். எழுதுனோம்னா பார்த்தோம்னா அடித்தோம்னா 4 அடித்தா 4, இந்த 4 4ஐயும் அடித்தோம்னா 1ன்னு வரும். இப்படி சம் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக தப்பு. இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக தப்பு. ஆன்சர் 1 வரும், குறிச்சிருவோம், ஆனால் கன்ஃபார்ம் தப்பு. இந்த தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். முதல் எடுத்தோம்னா ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். ஸோ 4 6 கூட்டுறோம். 4 6 கூட்டினா 24 டிவிஷன் 6 ஹோல் டிவைடட் பை. இந்த சம்மில் கீழே ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இல்லை. ப்ராக்கெட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், முதல் இடத்துல நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். ப்ராக்கெட் இல்லை. 4 4 ப்ராக்கெட் எழுத வாசி ப்ராக்கெட் சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராக்கெட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறோம். அடித்தோம்னா 4 4 4 அடித்தோம்னா ஒரு தடவை. ஸோ ஆன்சர் 4/, ஆட் பண்ணுங்கள், 8 12 இங்கே 1 இருக்குது 13, 4/13. ஆப்ஷன் ஏ 4/13. ஸோ ஈஸியாக நம்ம தப்பு பண்ண வைக்கலாம். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் எப்படி, போர்ட் மாஸ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வி போர்ட் மாஸ் சொல்லுவோம். இந்த பார் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஆஃப்னா இன்ட்டு டினா டிவிஷன் எம் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்
மைனஸ். ஸோ இந்த ஆர்டர் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த ப்ரேயர் தான் சால்வ் பண்ண போகிறோம். இதில் ப்ராக்கெட் ஃபஸ்ட் சால்வ் பண்ணுறோம். அதான் ப்ராக்கெட் ஃபஸ்ட் சால்வ் பண்ணுறோம். இந்த ஆஃப்னா கொஸ்டினில் மல்டிப்ளிகேஷன் நம்பரில் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் அதான் டிஃப்ரென்ஸ். ஆஃப்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதே இந்த சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா டிவிஷன் பண்ணி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் நம்ம சால்வ் பண்ணுறோம். டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஓகேம்மா, ஒரு நம்பர் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு 11 மீதியின்றி வகுப்பட்டால் ஏயின் மதிப்பு 11 மீதியின்றி வகுப்பட்டால் அந்த அட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டினில் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த அட்டோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 11 டிவைட் ஆகுதுன்னா ரூல் என்ன பார்த்தோம்னா சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் ஒற்றை இலக்கு இடங்களின் கூடுதல். ஆட் நம்பர்ஸ் கிடையாது, ஆட் நம்பர் கிடையாது, ஒற்றை இலக்கு இடங்களின் கூடுதல் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 11. ரெண்டில் ஏதோ ஒன்று வரலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது 0வும் வரலாம், 11 வரலாம், ரெண்டில் எது வேணால் வரலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் ஒற்றை இடங்களின் கூடுதல். அப்போ ஒற்றை இடங்கள் என்னென்ன 2, 8, 5 பாருங்க. முதல் இடம் இது 2, 3வது இடம் 4வது இடம் 5வது இடம் 6வது இடம் 7வது இடம். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாத்தையும் கூடுதல் பண்ணுறோம். 2 + 8 + 2 + 7 மைனஸ் இரட்டைப்படை இடங்கள் ஈவன் பிளேசஸோட கூடுதல். ஈவன் இடங்கள் என்னென்ன 5 இந்த அட்டு அப்புறம் 3. இதை மட்டும் ஆட் பண்ணுவோம். 5 + 8 + 3. ஓகே, ஆட் பண்ணோம்னா 10, 12, 19. 19 மைனஸ் 5 + 3 8 + 8 ப்ராக்கெட்டோட வெளில எடுக்கலாம். ஸோ மைனஸ் 19 மைனஸ் 8னா -8 மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ் -8. 19 - 8 என்ன வரும் 11 -8. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 11 கிடைக்கணும், இல்லைனா 0 கிடைக்கணும். 11 வரணும், இல்லை 0 வரணும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒன்று வந்தால் ஓகே. அந்த அட்டுங்கிற பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 11 - 1 10. ஸோ இது ராங். 7 ஆப்ஷன் பி. 11 மைனஸ் அட்டுங்கிற பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 11 - 7 4. ஸோ தப்பு. ஆப்ஷன் சி 11 - 0. 11 - 0 0. ஸோ கரெக்ட். டி செக் பண்ணுவோம். 11 - 9 2. ஸோ டியும் தப்பு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 0. 115 கேள்வி. 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புத்தகம் பார்த்தோம்னா நம்ம 7வது புக்கில் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்லேயே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தோம்னா 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 இப்படி கொடுத்துருந்தாங்கனாலே பவர் பாருங்கள், கீழே பேஸ் ஈக்குவல், ரெண்டுமே 2 தான். மேலே பவர் பாருங்கள், ரெண்டுமே 40 தான். ஸோ அப்படி கொஸ்டின் இப்படி சேமாக இருந்துச்சுன்னா இந்த 40க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 41. கீழே பவர் அப்படியே தான் இருக்கும். 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 40க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 41. நம்ம அதை ஆன்சராக டிக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இது 2ல் காமனாக 2 பவர் 40 நம்ம காமனாக வெளில எடுப்போம். 2 பவர் 40 நம்ம காமனாக வெளில எடுப்போம். காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் 1. அந்த ப்ளஸ் அப்படியே இருக்கும். இதுவே 2 பவர் 40 எடுத்துட்டோமா ரிமைனிங் 1. ஸோ பாருங்கள் 2 பவர் 40 இன்ட்டு 2 இன்ட்டு 2 1 + 1 2. இது எதுவுமே கொடுக்கலாம். என்ன அர்த்தம் பவர் 1 மீனிங். பவர் 1 மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m + n. a பவர் m + n. அப்போ என்ன இருக்குது 40 1 ரெண்டையும் கூட்டுவோமா. a பவர் 40 + 1. ஓகே, 40 + 1 2 பவர் 41. 2 பவர் 41. ஆப்ஷன் சி 2 பவர் 41. 116 சேம் என்ன நம்பர் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில் நமக்கு என்ன வரல ப்ளஸ் வரல. இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கு. ஆட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா என்ன, ஆட் நம்பருக்கான ஃபார்முலா 1 + 3 + 5 + அப் டு லாஸ்ட் கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டு இருந்தால் அதுக்கான ஃபார்முலா l + 1/2 ஹோல் ஸ்கொயர். l + 1/2 ஹோல் ஸ்கொயர். எல்லுங்கிற இடத்துல என்ன இருக்குது 55. எல்லுங்கிற இடத்துல 55 இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் 55 + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணால் /2 தி ஹோல் ஸ்கொயர். 55 + 1 56 /2 தி ஹோல் ஸ்கொயர். கட் பண்ணோம்னா 28 முறை. ஸோ 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயரோட மதிப்பு 784. ஆப்ஷன் டி. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்
எஸ்ஐ எக்ஸாம் எழுத வந்துட்டோம், டிஎன்பிசி எஸ்ஐ டிஎன்யூஎஸ்ஆர்பி என்னன்னா எழுதுங்க. நம்ம எழுத வந்துட்டோம்னா நமக்கு ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரை நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரை நமக்கு நம்பர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் இருந்தால் இதுவே ஒரு பெரிய ஷார்ட்கட் மாதிரி நம்ம டைம் எக்ஸாம் நம்ம ஓவரால் எக்ஸாம் எழுதும் போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதிலேயே நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி க்யூப் நம்பர் 1 க்யூப்லேருந்து 15 க்யூப் வரை நல்ல ஞாபகம் இருக்கணும். நல்ல ஞாபகம் இருந்தால் நமக்கு டைம் சேவ். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், இந்த 28 ஸ்கொயரை 28 × 28 எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இதே லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்ண முடியாது. டென்ஷன் தான், நமக்கு டென்ஷன் தான் வந்துட்டு டென்ஷன் ஆனாலே வேலை நடக்காது. ஸோ டென்ஷனில் இதை மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிடுவோம். அதுக்கு பதிலாக நாம இருந்துச்சுன்னா ஈஸியாக டேரெக்டாக குறிச்சிடலாம். நமக்கு ஒரு எப்படி 2 மினிட்ஸ் தான் நமக்கு சேவ் ஆகும். கேள்வி 117 ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. 1 க்யூப் + 2 க்யூப் up to 15 க்யூப் மைனஸ் 1 + 2 + up to 15. ஸோ 2 ஃபார்முலாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன, 1 க்யூப் ஃபார்முலா up to n க்யூப் ஃபார்முலா இப்படி இருந்ததுன்னா n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா ஆல்மோஸ்ட் சேம் தான். 2 ஃபார்முலா க்யூப் இல்லை, சாதா நம்பர் 1 + 2 + up to n. ஸோ இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 n × n + 1/2. இதுவே கொஸ்டினாக கேட்கலாம், இதுவே எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்கலாம். இந்த 1 + 2 + up to இந்த இடத்துல n × n + 1க்கு பதிலாக ஒரு k கொடுத்துட்டு 1 க்யூப் + 2 க்யூப் + k க்யூப் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ k, ஆப்ஷன் பி k², ஆப்ஷன் சி k க்யூப், ஆப்ஷன் டி ஏதோ ஒன்று k⁴ இல்லை நன் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, n × n + 1/2. இங்கேயும் n × n + 1/2 தான் இருக்குது. இங்கே க்யூப் வந்தால் கூட பவரில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் நம்ம என்ன ஆன்சர் என்ன வரும், k² ஆன்சர் வரும். ஸோ இதை நம்ம நம்பரில் சால்வ் பண்ணலாம். n-ங்கிறதுல 15 இருக்குது. ஸோ n × n + 1 16/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n-ங்கிறதுல 15 இருக்குது. ஸோ 15 × 16/2 தி ஹோல் ஸ்கொயர் வராது, n × n + 1/2 அவ்வளோதான் வரும். ஸோ கட் பண்ணோம்னா 8, கட் பண்ணோம்னா 8, 15 × 8 120 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 15 × 8 120 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 2 0 மைனஸ் 120 ஓகே. மைனஸ் பண்ணோம்னா 400 எடுத்துக்கங்களேன், 400 - 100 300 ஒரு 20. ஸோ 250, 14280 ஆன்சர் 14280. ஆப்ஷன் சி த ஆன்சர். 118 கேள்வி 118 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + up to 20 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர் கான ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6 2n + 1/6. நம்ம இங்கே /2 போட்டுறக்கூடாது, நம்ம அதை 2 ஃபார்முலாவுக்கு 2 போட்டிருக்கோம். ஸோ இங்கே 2 போட்டுறக்கூடாது, தப்பு இந்த இடத்துல பண்ணுவோம், /6. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு இங்கே 2ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை 1க்கு மாற்றணும். ஸோ மாற்றணுங்கும்போது என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினை 2வை 2 × 1 எழுதலாமா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 × 2 எழுதலாமா up to 20 2 × 10 எழுதலாமா 2 × 10 எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 இருக்குது, எல்லாத்துலேயும் 2 இருக்குது. அந்த 2வை காமனாக வெளில எடுக்க போகிறோம். அந்த 2வை காமனாக வெளில எடுத்தோம்னா 2 × ஓகே. நம்ம 2வை காமனாக வெளில எடுத்துருக்கோம். ஆனால் கூட பாருங்கள் மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி நம்ம 2வை மட்டும் தான் வெளில எடுக்கிறோம். ஆனாலும் இந்த ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுத்த நம்பருக்கும் அந்த ஸ்கொயர் கொடுக்கணும், உள்ளே இருக்க ஸ்கொயருக்கும் அந்த ஸ்கொயரை கொடுக்கணும். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம வெளில காமனாக எடுத்துருக்கிறது 2வை தான். ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்கோமா, ஸ்கொயருக்கு வசமாக ஸ்கொயரை என்ன பண்ண போகிறோம், இந்த இந்த 2க்கும் அந்த ஸ்கொயர் அப்ளிகபிள், இந்த 1க்கும் அந்த ஸ்கொயர் அப்ளிகபிள். ஸோ அதனால் 2வை காமனாக எடுத்தால் கூட அந்த ஸ்கொயர் எங்கேயும் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம ஃபார்முலா கிடச்சிருச்சு. n-ங்கிற பிளேஸில் 10 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் 4 அது தனியாக இருக்கும், இன்டூ ஃபார்முலா n 10 × n + 1 ஆட் பண்ணிக்கிறோம். 2n + 1க்கு 2 × n-ங்கிற பிளேஸில் 10 + 1. ஸோ ஆட் பண்ணோம்னா 20 + 1 21 20 + 1 21. நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 2 பிளேஸில் இருக்குல்ல, ஸோ இது 2 ஆட் பண்ணால் அதான் 2n + 1. n-ஐயும் n + 1-ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் 2n + 1. பாருங்கள் 10 + 11
21 டேரெக்டாக எழுதிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறது தான் நமக்கு டேரெக்டாக ஆட் பண்ண வருது. 10 × 11 × 21/6. ஸோ கட் பண்ணுவோம். 3 டேபிளில் 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் கட் பண்ணால் 2 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 7 14. 2 × 7 14. 11 டேபிள் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு 14 × 11. 11 மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு நம்ம ஒரு ஷார்ட்கட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 டேர்ம் பிரித்து எழுதிக்கங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம். இது 2 ஆட் பண்ணுங்க. 2 ஆட் பண்ணால் 1 + 4 5. ஸோ 14 × 11 ஆன்சர் 154. பேலன்ஸ் இருக்கிறது × 10. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணால் போதும். ஆன்சர் 1540. 1540. 11 பெருக்கினா மட்டும் ஃபஸ்ட்டு லாஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இது 2 ஆட் பண்ணலாம். சென்ட்ரல் எழுதிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1540. கேள்வி 119. 1 cube + 2 cube + 3 cube + up to 20 cube. டேரெக்டாக ஃபார்முலா தான். டேரெக்டாக ஃபார்முலா. கியூப் நமக்கு ஃபார்முலா என்ன? என்னங்கிற பிளேஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? n × n + 1/2 whole square 2 கட் பண்ணால் 10. ஸோ 21 × 10 என்ன வரும்? 210 whole square. 210 whole square. நம்ம 21 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். 21 ஸ்கொயர் பண்ணோம்னா 441. ஒரு 0 ஸ்கொயர் பண்ணால் 2 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 44100. ரொம்ப முக்கியம். யூனிட் டிஜிட் பெருக்கல். ஓகேங்களா? இது டேரெக்டாக எக்ஸாமில் கேட்குறாங்க, கேட்கல. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேசிக்லேயே கொடுத்துருப்பாங்க. 6வது புக்கத்துலேயே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரிய சம்ஸ் வருது எக்ஸாம்ஸில். பெரிய சம் வரும்போது நம்ம அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி எண்ணை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய நம்பர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி எண்ணை மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே பெருக்கல்ல லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதெல்லாம் பெருக்கணும்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பெருக்கல்ல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு தான் டிக் அடிக்கலாம். 99% ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில கேள்விகள் தான் 4 ஒரே நம்பர் முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 584 × 428 × 667 × 213 இன் ஒற்றை இலக்கு எண் காணுக. என்ன சொல்கிறாங்க? இந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டாக ஒரு ஆன்சர் வரும். வர ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் என்ன? அதானே ஒற்றை இலக்கு எண். லாஸ்ட்டாக வர நம்பர் தான் யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கு எண். அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரில் ஒரு நம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 × 8 என்ன வரும்? 32. 7 × 3 பெருக்கணும்னா 21. இதில் இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 1 2. 2 × 1 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம பெருக்கணுமா? இந்த ஆர்டர் தான் பெருக்கணுமா? அதெல்லாம் இல்லை. ஸோ 4 × 8 பெருக்கிறோம். நமக்கு ஆன்சர் என்ன வருது? 32 வருது. இந்த 2 × 7 மட்டும் பெருக்கிறோம். 2 × 7 பெருக்கிறோம். பெருக்கணும்னா 2 × 7 14. 2 × 7 14. இந்த 4 எடுத்துக்கிறோம். இந்த 4 × 3 ஏன்னா இதில் லாஸ்ட் நம்பர் 3 தானே. இதை பெருக்கிறோம். பெருக்கணும்னா 12 வரும். அப்போவும் லாஸ்ட் நம்பர் 2. லாஸ்ட் நம்பர் 2 தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இது 2 மட்டும் பெருக்கணும் 32. இது 2 பெருக்கணும் 21. இந்த 2 1 பெருக்கி 2 ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம்? வேற மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்மளை செக் பண்ணிப்போம் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுறோமா. அப்போ ஃபர்ஸ்ட் 4 × 8 ட்ரை பண்ணுறோம். 32 வருது. இந்த 2 மட்டும் ஏன்னா இதுலேயும் ஒற்றை இலக்கு தானே எடுக்கணும். 2 மட்டும் எடுத்து இந்த 7 பெருக்கிறோம். 14 வருது. இதில் ஒற்றை இலக்கு தான். 4 எடுத்து இங்கே 3 பெருக்கிறோம். அப்போ 2 தான் வருது. நம்ம மாற்றி மாற்றி நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2. கேள்வி 121. பின்வரும் தொடர்களில் கூடுதல் காணுக. 1 + 2 + 3 + ... up to +50 கொடுத்துருக்காங்க. 10வது புத்தகம் சமச்சீர் கல்வி புக் 10வது புக்கில் உள்ள கேள்வி. பேசிக் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா? 1 + 2 + 3 + n வரை கொடுத்துருந்தா n × n + 1/2. என்னங்கிற இடத்துல நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. என்னங்கிற பிளேஸில் 50 கொடுத்துருக்காங்க. என்னங்கிறதுல நம்ம 50 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n × n + 1 50 + 1 51/2. 12 கட் பண்ணோம்னா 25. கட் பண்ணோம்னா 25. 25 × 51 ஆன்சர். நமக்கு ஒரு க்ளூ இருக்குது. ஒற்றை இலக்கியம் யூனிட் டிஜிட். 5 1 பெருக்கிறோம். 5 1 பெருக்கிறோம்னா ஆன்சர் என்ன முடியும்? 5 முடியும். பாருங்கள் ஆப்ஷன் பி மட்டும் தான் 5 முடியுது. ஸோ ஆப்ஷன் பி 1225. நீங்கள் 25ஐயும் 51ஐயும் பெருக்கினாலும் என்ன வரும்? 1275 தான் வரும்.
122வது கேள்வி. 3 பகா எண்களின் கூடுதல் 80. அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள். ஒரு 3 பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் 3 பிரைம் நம்பரே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, 3 நம்பரையும் கூட்டினா 80 வரும். அதே டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் பார்த்தோம்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் பார்த்து எப்போவுமே நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு நம்ம மேக்ஸ் வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் நமக்கு ஒரு சில க்ளூ கிடச்சிரும். ஸோ இங்கே க்ளூ பாருங்கள், எல்லாமே 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது ரெண்டுக்கும் வித்தியாசம். 2 எண்களுக்கான வேறுபாடு 4ன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த 2 நம்பர் வேறுபாடு பாருங்கள், 4 இருக்கா இல்லை. இந்த நம்பர் வேறுபாடு பாருங்கள், 4 இருக்கா இல்லை. இந்த நம்பர் பாருங்கள் இல்லை. அதே இந்த நம்பர் வேறுபாடு பாருங்கள், 37 4. இதோட வேறுபாடு 4 தான். ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு நம்ம டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம சால்வ் பண்ணுவோம். பகாயன் பிரேம் நம்பரை பொறுத்தளவு, பகாயனை பொறுத்தளவு 2 பகாயன். உதாரணத்துக்கு நீங்கள் பகாயன் முதல் நம்பர் என்ன 3 + 5, இதை கூட்டிங்கன்னா வரும் 8 வரும். 3 + 5 கூட்டும் போது 8 வரும். 2 நம்பர் கூட்டினா என்ன வருது பாருங்கள், ஈவன் நம்பர் வருது. ஈவன் நம்பர் வருது. இதே 3 நம்பர் கூட்டுவோம், 3 + 5 + 7, 3 + 5 + 7. 2 நம்பர் கூட்டும்போது 3 நம்பர் கூட்டும்போது பாருங்கள் 8 15. 3 பகாயனை கூட்டினா என்ன வரும் 15 வரும். அப்புறம் நம்ம என்ன ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ் எப்போவுமே ஈவன். இதே சம் ஆஃப் 3 பிரைம் நம்பர் பண்ணால் எப்போவுமே ஆட் நம்பர் தான் வரும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 80 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 80 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டுட், 3 5 7 எல்லாமே ஒற்றை எண் ஆட் நம்பர் தான் எழுதியிருக்கேன். ஆனால் பிரேம் நம்பரில் 2 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. 2ங்கிற ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2ங்கிற நம்பர் இந்த இடத்துல 3க்கு பதிலாக 2ங்கிற நம்பரை யூஸ் பண்ணால் ஆடுங்கிற கண்டிஷன் பிரேக் ஆகி ஈவன் நம்பர் வரலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், 2 + 3 + 5ன்னு எடுத்துப்போமே. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், ஆட் நம்பர் தான் நினச்சுன்னு சொல்கிறோம். 5 10, 5 10, அப்போ ஈவன் நம்பர் வருதா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள் 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நம்பர் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 2. அப்போ 3 நம்பரில் ஒரு நம்பர் 2னா இந்த 2 மைனஸ் பண்ணலாம். 80ஓட 2 மைனஸ் பண்ணால் 78. அப்போ 78ங்கிறதா என்னது, மீதம் உள்ள 2 எண்களின் கூடுதல். ஒரு நம்பர் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. 3 பகா எண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. 3 பகா எண்ணில் ஒரு நம்பர் நமக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 கழிச்சிடறோம். கழிச்சிட்டா 78. அப்போ 78ங்கிறது என்னது, மீதம் உள்ள 2 எண்களின் கூடுதல். ஸோ 2 எண்களின் கூடுதல் x + y 78. வேற என்ன சொல்லியிருக்காங்க, இரு எண்களின் வேறுபாடு 4. அப்போ வேறுபாடு டிஃப்ரென்ஸ் x - y 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கிடைக்க போகுது. அடிக்கிறோம். 2x = 2 கூட்டினோம்னா 82, அடித்தோம்னா x = 41. x = 41. எக்ஸின் மதிப்பு 41. இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 41 - y = 4. இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த சைடு போகும்போது மைனஸ். ஸோ -y = +4 - 41. அப்போ -37. 2 பக்கம் மைனஸ் கேன்சல். அப்போ y = 37. ஒரு மதிப்பு 2, இன்னொரு மதிப்பு 41, மூன்றாம் மதிப்பு 37. ஸோ ஆப்ஷன் பி 2, 37, 41. நம்ம எப்போவுமே நமக்கு ஆப்டிடியூட் சைக்காலஜி பொறுத்தளவு கேள்வியை படிங்க, படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன்லேயே நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா, டேரெக்டாக ஆன்சர் குறிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம டேரெக்டாக ஆப்ஷனில் குறிக்க முடியும். குறிக்காமல் விட்டுட்டா பாருங்கள் ஃபுல்லாக அதான் செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா டேரெக்டாக ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம், குறிக்க தெரிஞ்சோம் குறிக்கட்டும், முடியாதவங்க பெருசாக சால்வ் பண்ணிட்டு இருக்கட்டும், அப்படி தான் நம்மளை செக் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டேரெக்டாக ஆன்சர் குறித்தா 10 செகண்டில் முடியுது. சால்வ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். 123வது கேள்வி, மிக சிறிய பகா எண் டேஷ் ஆகும். லீஸ்ட் பிரைம் நம்பர் கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, 0 1 2 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பகா எண்ணா என்ன, பிரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பகா எண் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஒரு எண் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் அது பகா எண். If a number is divisible by 1 and itself, then it is called as prime number அப்படி சொல்றாங்க. அப்ப பாருங்க, மொத்தம் என்ன சொல்றாங்க, 1ஆல வகுப்படணும், தன்னால வகுப்படணும். அப்ப 2 நம்பர்ல வகுப்படணுமா, 1 and itself. அப்ப மொத்தம் ஒரு பகா எண் பிரைம் நம்பர்னா, ஒரு நம்பர் நம்ம பிரைம் நம்பர்னு சொன்னோம்னா அது 1 என்ன சொல்றாங்க and itself, ஒன்னாலையும் தன்னாலையும் divisible ஆனோம். அப்போ இன்டைரக்ட் மீனிங் என்ன, 2 நம்பரால வகுப்படணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே,
ஆப்ஷன் ஏ 0. நமக்கு கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒன்றால் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 0ங்கிறது ஒன்னோட சின்ன நம்பர். ஸோ அப்போவே என்னது 0 கேன்சல். 0ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், பகா எண்ணும் அல்ல பழு எண்ணும் அல்ல. ஓகே. 1ங்கிறது பார்த்தோம்னா நமக்கு பிரைம் நம்பர். பகா என்ன சொல்லியிருக்கோம், ஒன்னாலையும் தன்னாலையும் மொத்தம் 2 எண்களால் வகுப்பட வேண்டும். 1ங்கிறது பார்த்தோம்னா 1 அப்படிங்கிற ஒரு எண்ணால் மட்டும்தான் வகுப்படும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நம்ம தப்பு பண்ணுறது எங்கன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த 1 டிக் அடிச்சிருவோம். ஒரு அவசரம் எக்ஸாம்பிள், ஒரு அவசர நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்ம 1 டிக் அடிப்போம். 1ங்கிறது பகா எண்ணுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 1ங்கிறதும் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், பகா எண்ணும் அல்ல பழு எண்ணும் அல்ல. 2 பார்த்தோம்னா 1ஆல் வகுப்படும் தன்னால் வகுப்படும். 1ஆல் டிவைட் ஆகும் 2ஆல் டிவைட் ஆகும். இது 2 தவிர எந்த நம்பருமே டிவைட் ஆகுது. ஸோ நம்ம 2 தான் என்ன சொல்லலாம், மிக சிறிய பகா எண், லீஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு 2 சொல்லலாம். 2க்கு இன்னொரு சிறப்பும் உண்டு, ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர், மிக சிறிய இரட்டைப்படை பகாயன். மிக சிறியன்னு சொல்லக்கூடாது, மிக சிறிய பகாயன் நம்ம 2 சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ஒரு இரட்டைப்படை பகாயன். ஏன்னா மற்ற எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுப்பட்டுரும். ஒரு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா நம்பருமே என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆயிரும். அப்போ 2 மட்டும் தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். இந்த ஆப்ஷன் டி 3 இருக்கு. 3 என்ன சொல்லலாம் பார்த்தோம்னா லீஸ்ட் ஆட் பிரைம் நம்பர். ஒற்றைப்படை எண்களில் பாருங்க, ஏன்னா 1 நம்ம பகாயனே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஓகேவா. 2 இருக்கு எல்லா நம்பர்ஸ்லையும் மிக சிறியது. 3ங்கிறது என்ன சொல்லலாம், நம்ம லீஸ்ட் ஆட் பிரைம் நம்பர், மிக சிறிய ஒற்றைப்படை பகாயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் மிக சிறிய பகாயன் டேஷ் ஆகும் 2. சிம்பிள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. p⁻0 இதுக்கு சமமானது, டக்குன்னு 0 குறிச்சிடக்கூடாது. எனி நம்பர் பவர் 0, என்ன நம்பர் வேணா இருக்கட்டும், பவர் 0 எப்பவுமே ஆன்சர் 1. எனி நம்பர், எனி நேச்சுரல் நம்பர், எந்த ஏழு எண்கள் பவர் 0, ஏழு பவர் 0 வந்தாலே எனி நேச்சுரல் நம்பர் பவர் 0 1. எந்த ஏழு பவர் 0 வந்தாலும் ஆன்சர் 1 தான். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1. 125வது கேள்வி, ஒற்றை இயல் எண்களின் கணம் ஆனது. தி கியூப் ஆஃப் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ பகா எண் பிரைம் நம்பர், பி ஈவன் நம்பர், சி ஆட் நம்பர் ஒற்றை எண். இது கூட நமக்கு பிரச்சனை வராது, ஒற்றை எண் குறிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம். டி தான் பிரச்சனை. மேபி ஈவன் மேபி ஆட், இரட்டை எண் அல்லது ஒற்றை எண். ஸோ நம்ம செக் பண்ணுவோம், கண்டிஷன் என்ன செக் பண்ணுவோம். நம்ம 1லேருந்து 10க்குள்ள நம்ம செக் பண்ணாலே நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. 1 கியூப் என்ன 1. நம்ம ஈவன் நம்பர் 2 கியூப் 8, அது தேவையில்லை. 3 கியூப், ஏன்னா ஆட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 7 கியூப் 343, 9 கியூப் 729. ஸோ 1லேருந்து 10 வரை நம்பர் பார்த்தாலே போதும். ஓகேங்களா. 1 3 5 7 9 பார்த்துட்டோம். எல்லாமே பாருங்க 1 முடிஞ்சிருக்கு, 7 5 3 9. ஸோ எல்லாமே எந்த நம்பர் எண்ட் ஆயிருக்கு, ஆட் நம்பர் தான். அப்புறம் என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம், ஒற்றை எண் என்ன எப்பவுமே நம்ம அதோட கணம் கியூ பண்ணோம்னா ஆன்சர் ஆல்வேஸ் நம்ம எப்படி முடியும், ஆட் நம்பரை தான் முடியும். இதே ஈவன் நேச்சுரல் நம்பரை கியூ பண்ணோம்னா ஆன்சர் எப்பவுமே ஈவன் நம்பரை தான் முடியும். ஸோ இப்போ கேட்டிருக்கான கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆட் நம்பர் ஒற்றை எண். கேள்வி 126, 13ஆல் வகுப்படும் ஈரலுக்கு எண்களின் எண்ணிக்கையை காண்க. கேள்வி 126, 13ஆல் வகுப்படும் ஈரலுக்கு எண்களின் எண்ணிக்கையை காண்க. என்ன சொல்றாங்க, 13ஆல 2 டிஜிட் நம்பர் எத்தனை நம்பர் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 13 × 1 13, அப்படியே 13 போல ஆட் பண்ண வேண்டியதான். 13 × 2 26, 13 × 3 39, 13 × 4 52, 13 × 5 65, 13 × 6 78, 13 × 7 91, 13 8 போகும்போது 100 தாண்டிடும், 104 போயிடும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா 2 இலக்க எண்கள் தான். அப்போ மொத்தம் எத்தனை, 7 எண்கள், டோட்டலாக 7 எண்கள்.
ஸோ ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் டேரெக்டாகவும் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கான எழுதியிருக்கேன். நம்ம எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இன்ட்டு 5 யோசிங்க, இன்ட்டு 5 யோசிங்க. 13 × 5 65. ஓகே, அப்போ 2 நம்பர் 26. 65 கூட 26 கூட்டினாலே நம்ம முடிவு பண்ணிடலாம் 91. ஏன்னா 13 × 2 26 தானே, 5க்கு அப்புறம் 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 65 + 26 கூட்டும் போது என்ன வரும் 91. அதுக்கப்புறம் 113 கூட்டினோம்னா 100 தாண்டுது. அப்போ 7 தான் ஆன்சர், நம்ம முடிவு பண்ணிடலாம். கேள்வி 127. மிகப்பெரிய 6 இலக்கு எண்ணிற்கும் மிக சிறிய 6 இலக்கு எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 இலக்கு எண் 6 டிஜிட், அவ்வளோதான். பெரிய எண் எது? 6 9. மிக பெரிய 6 இலக்கு எண்ணுங்கும் என்னது? 6 9. மிக சிறியங்கும் போது என்னது? 1. ஸோ 2ஐ மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. 2ஐ மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. 9 - 0 9, 9 - 0 9, 9 - 1 8, 9 - 1 8. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 8,99,999. கேள்வி 128. 2 அடுத்தடுத்து ஒற்றை இலக்கு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் எப்பொழுதும் பின்வரும் எதனால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 2 அடுத்தடுத்த ஒற்றை இலக்கு எண் எடுக்கும்போது நம்ம அந்த நம்பரை டிவைடு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. செக் பண்ணுவோமே. அடுத்தடுத்த நம்பர் ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒற்றை இலக்கு எண் கொடுத்துட்டாங்க, ஆட் நம்பர் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம்? 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1, 3 ஸ்கொயர்னா 9. இந்த சைனில் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ 8. 2 மைனஸ் பண்ணா வரும் 8. சைன் பார்க்க வேண்டாம், ஏன்னா மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9. 5 ஸ்கொயர் 25. ரெண்டுக்கும் வித்தியாசம் 16. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். இதையும் 8ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 முறை. நெக்ஸ்ட் நம்பர் வேணால் செக் பண்ணுவோம். 5 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். 25 மைனஸ் 49 மைனஸ் பண்ணோம்னா 24. இதுவும் 8ஆல் வகுப்படும். 3 முறை வகுப்படும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் 3 8 வந்துருச்சு. மைனஸ் பண்ண 8. 8 3ஆல் வகுப்பட முடியுமா? வகுப்படாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே காலி. 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 6. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 8. 6ஆல் 8 வகுப்பணும், வகுப்படாது. ஆப்ஷன் டி 7. 8 7 வகுக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயும் என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் சி 8. அதான் கரெக்டான ஆன்சர் எழுதிடலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு 3 நம்பர் நம்ம எடுத்து எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். கேள்வி 129. கீழ்கண்ட எண்களில் எந்த ஒரு மிக சிறிய எண்ணை 6203 கூட்டும் போது முழு வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 6203 என்ன நம்பர் ஆட் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் இந்த மாதிரி சம் கொடுத்தாலே லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணும்போது எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் 0ன்னு முடியுமோ அதான் ஆன்சர் வரும். மோஸ்ட்லி எப்போவுமே இப்படி தான் கேட்பாங்க. ஸோ எடுத்து பாருங்கள். 28 38 6 + 8 1ன்னு முடியும். இதே 3 + 7 ஆட் பண்ணால் 0ன்னு முடியும். அப்போ 197 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம்னா பார்ப்போம் 6 4 00. ஸோ 6400. இது ஸ்கொயர் நம்பர் தான். ஏன்னா 8 ஸ்கொயர் 64, 8 ஸ்கொயர் 64. ஸோ ஆப்ஷன் டி 197. 130வது கேள்வி. இது வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு சுருக்கி வேல்யூ ஸ்கொயர் ரூட் கொடுத்து 58 ப்ளஸ் ஒரு ஸ்கொயர் ரூட் 31 ப்ளஸ் 21 ப்ளஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க? நம்ம என்ன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா சின்ன ரூட்லேருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ரூட்டை கேன்சல் பண்ணணும், அடுத்து இந்த சின்ன ரூட்டை கேன்சல் பண்ணணும், அடுத்து இந்த சின்ன ரூட் கேன்சல் பண்ணணும், இந்த சின்ன ரூட் கேன்சல் பண்ணணும், அப்புறம் ஹோலாக அந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் பார்க்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த கேள்வியில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டெப்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் எடுத்துக்கணும். ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் அடுத்ததா ஸ்கொயர் நம்பர் என்ன வருதுன்னு பார்ப்போம். 58க்கு அடுத்ததா என்ன ஸ்கொயர் நம்பர் வருது? 64 வருது. ஸோ ஆப்ஷன் பி 64 என்ன நம்பரோட ஸ்கொயர்? 8 ஸ்கொயர் தானே 64. 8 ஸ்கொயர் 64. ஸோ ஆப்ஷன் பி 8 குறிச்சிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, உதாரணத்துக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 58க்கு முன்னாடி நமக்கு என்ன நம்பர் வரும்? ஸ்கொயர் நம்பர் 49. அப்படி 49ங்கிறது 7 ஸ்கொயர். 49ங்கிறது 7 ஸ்கொயர். இது ஃபுல்லாகவே ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பதிலாக ஏதாவது ஒரு இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சின்ன ரூட்லேருந்து கேன்சல் பண்ணது சால்வ் பண்ணுங்கள். 2019 எஸ்ஐயில் ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வச்சு ஆன்சர் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க,
இந்த ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணால் ஆன்சர் தப்பாக வந்துச்சு. லாஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணும்போது 2019 கொடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமில் ஆன்சர் தப்பாக இருந்தது. ஸோ மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா அந்த மாதிரி பண்ணாதீங்க. சின்ன ரூட்லேயே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சின்ன ரூட்லேயே கேன்சல் பண்ணோம்னா 25 வெளில எடுத்தோம்னா 5, 11 + 5 16, 16 ரூட் விட்டு எடுத்தோம்னா 4, 21 + 4 25, ரூட் விட்டு வெளில எடுத்தோம்னா 5, 31 + 5 36, ரூட் விட்டு வெளில எடுத்தோம்னா 6, 58 + 6 64. ஸோ ஆன்சர் 8. இதுதான் ரூல் படி சால்வ் பண்ணுறது. கேள்வி 131 மதிப்பு காண்க. 1000 பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 1000 ஒரு 9 வாட்டி எழுதி வச்சுட்டு டிவைடட் பை 10 24 டைம்ஸ் எழுதி 0 0 நம்ம கட் பண்ண வேண்டாம். நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன பண்ண போகிறோம், இந்த 1000 இருக்குல்ல, 1000 நம்ம 10 கியூப்னு எழுதலாமா? 10 கியூபோட வேல்யூ தானே 1000 ஈக்குவல். 10 கியூப்னா 1000. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 1000 10 கியூப் ஹோல் பவர் 9 ஹோல் டிவைடட் பை 10 பவர் 24 எழுதும். ஓகே, ஏ பவர் எம் என் இப்படி கொடுத்துருந்தா ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் பெருக்கலாம், இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கிட்டோம்னா என்ன வரும், 10 பவர் 27 பை 10 பவர் 24. ஏ பவர் எம் பை ஏ பவர் என். எப்படி ஃபார்முலா என்ன, ஏ பவர் எம் மைனஸ் என். பெருக்கல் இருந்தா பவர் ரெண்டும் பெருக்கல் இருந்தா ப்ளஸ் பண்ண போகிறோம். சேம் பேஸ் சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்டாக இருந்தால் பெருக்கல்ல இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ பேஸ் சேமாக இருந்து பவர் டிவிஷனில் இருந்தால் சப்ராக்ஷன் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மில் பாருங்கள் 10 பவர் 27 10 பவர் 24 ஏக்கு பதிலாக 10 இருக்கு. ஸோ 27 மைனஸ் 24 27யும் 24யும் நம்ம வகுத்தோம்னா 3, 27 மைனஸ் 24 3. ஸோ 10 கியூப் 10 கியூப்னா ஆன்சர் என்ன, 1000. ஸோ ஆப்ஷன் பி 1000. கேள்வி 132 சுருக்குங்க, சிம்பிளிஃபை. ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆஃப் 5 1/2 ப்ளஸ் 3/4 ஆஃப் 8/9. ஆஃப்னா மீனிங் என்ன, போர்ட் மாஸ்க்கு நம்ம பார்த்தோம், போர்ட் மாசம் தான். ஆஃப்னா இன்டூ. ஸோ சால்வ் பண்ணுவோம். மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 5 1/2 என்ன பண்ணணும், 5 × 2 வர ஆன்சரை ப்ளஸ் 1 கூட ப்ளஸ் பண்ணணும். 5 × 2 10 + 1 11/2. மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கிட்டு வர ஆன்சர் கூட இந்த இடத்துல இருக்க டேர்மோட ப்ளஸ் பண்ணணும் நியூமரேட்டரோட. ஸோ 11/2 எழுதினோம்னா 11/2 ப்ளஸ் 3/4 இன்டூ ஆஃப்னா இன்டூ 8/9 8/9 4 8 அடித்தா 2 முறை 3 முறை. பேலன்ஸ் என்ன இருக்குது, 11/2 ப்ளஸ் 2/3 2 3 பொதுவான எண்ணம் இல்லை. அப்போ காமனாக ஒரு நம்பர் எடுக்கணும். எடுத்தோம்னா 2க்கும் 3க்கும் எல்சிஎம். ஸோ 2 3 பெருக்குனா 6, எல்சிஎம் பார்த்தா 6 வரும். ஸோ நம்ம நம்பர் எழுத போகிறோம். இங்கே இருக்க 11 என்ன பண்ணணும்னா 11/2 தானே இருக்குது, 6 எடுத்துருக்கோம். காமனாக 2 பெருக்கி 6 எடுத்துருக்கோம். எல்சிஎம் எடுத்து 6 எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2ல் 6 எத்தனை டைம்ஸ் போகும், எத்தனை டைம்ஸில் வகுக்கலாம். அப்போ 2ல் 6 வந்து 3 டைம்ஸில் வகுக்கலாம். அந்த 3 இங்கே இன்டூ பண்ண போகிறீங்க. இன்டூ 3 நடுப்புற இருக்க சிம்பிள் ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 3 6 எத்தனை முறையில் வகுக்கலாம், 2 டைம்ஸ். ஸோ இந்த 2 × 2 6 2ஆல் 3 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். அதான் இன்டூ 3 நடுப்புற சைன் ப்ளஸ் எழுதிக்கிறோம். 2வை 3ஆல் இந்த 3ஆல் 6 2 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால் 2 × 2 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 11 × 3 33 ப்ளஸ் 4/6. ஸோ ஆன்சர் வந்து 37/6 வரும். ரெண்டையும் கூட்டினா 33 + 4 37/6 வரும். நமக்கு ஆன்சர் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப ஃப்ராக்ஷனை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆல் 37 வகுப்போம். 6ஆல் 37 வகுப்போம். 37 வகுத்தோம்னா 6 முறை பாருங்கள், 37 டிவைட் பண்ணுறோம். 6 டைம்ஸ் 36 வரும். ரிமைனிங் 1 வரும். 6 டைம்ஸ் 36 வரும். ஸோ அந்த 6 முறை 6 மீதம் என்ன இருக்குது, 1 எந்த நம்பரால் வகுத்தோம், 6ஆல் வகுத்தோம். 6 1/6 6ஆல் 37 வகுத்தோம்னா 6 முறை 36 அந்த 6 எழுதிக்கிறோம். 37ல் 36 போயிடுச்சா, மீதம் 1 அந்த 1 இங்கே எழுதுறோம். ஸோ என்ன நம்மளால் வகுத்தோம், 36. ஏன்னா இந்த ஃப்ராக்ஷனை மாற்றினோம்னா பாருங்கள் 6 × 6 36 + 1 37. ஸோ கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 6 1/6. கேள்வி
133 மதிப்பு காண்க, வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரூட் 27 பிளஸ் ரூட் 12. நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, நம்ம தப்பு பண்ண வைக்கிறதுக்கான ஆப்ஷன். என்ன பண்ணலாம், ரூட் 27 பிளஸ்ங்கும் போது இந்த 27ஐயும் 12ஐயும் கூட்டோம்னா 39 வரும். அதை நம்ம டிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. நம்ம 27 நம்ம ரூட் 27 எப்படி எழுதலாம்னா 9 × 3 எழுதலாமா? ரூட் 27 9 × 3 எழுதலாம். பிளஸ் அப்படியே வச்சு 12 4 × 3 எழுதலாம். இந்த 3 காமனாக எடுத்துப்போம். 4 × 3, ஏன்னா 9ங்கிறது ஸ்கொயர் நம்பர், 4ங்கிறது ஸ்கொயர் நம்பர். ஸோ ரூட் விட்டு வெளில எடுக்கிறோம். 9 ரூட் விட்டு எடுத்தோம்னா 3 ரூட் 3 ப்ளஸ் 2 ரூட் 3, ஏன்னா 4 ஸ்கொயர் தானே 2. ஸோ எடுத்துரும். நம்ம இதை ஆட் பண்ணணும்னா இந்த ரூட் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கணும். ரூட் 3 இருக்கு, ஆட் பண்ணலாம். இதே ஒன்று ரூட் 3 ஒன்று ரூட் 2 இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். 3 + 2 5. இந்த ரூட் 3 அப்படியே வச்சுக்கணும். ரூட் 3 அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் பாருங்க 5 ரூட் 3. ஆப்ஷன் பி பாருங்க 5 ரூட் 6. நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் ஆட் பண்ணுறோன்ட்டு 5 இதையும் ஆட் பண்ணிடக்கூடாது. 3 + 3 ஆட் பண்ணி ரூட் 6 எழுதிடக்கூடாது. ஸோ நம்ம தப்பு பண்ண வைக்கிறதுக்காக சிம்பிள் சம், ரொம்ப சிம்பிள் சம். நம்ம எஸ்ஐ ஸ்டாண்டர்டில் தப்பு பண்ண வைக்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 5 ரூட் 3. கேள்வி 134. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, P-இன் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான ஏற்கனவே கூட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. இது போன கொஸ்டினோட தெரியாமல் வந்திருக்கு பிரிண்ட், அதை விட்டுருங்க. தி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 5 லெஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, P-இன் 2 மடங்கு. 2 மடங்கு 2 மடங்குனா 2 P-யை 2ஆல் பெருக்கணும், அதான 2 மடங்கு. ஓகே, 5 குறைவு. ஓகேங்களா, லெஸ் தேன் அப்படின்னா லெஸ்னாலே குறைவுனாலே மைனஸ், குறைவுனாலே மைனஸ். எவ்வளோ குறைவா, 5 குறைவா, 5 குறைவா. அதான் P-இன் 2 மடங்கில் 5 குறைவு என்பதால் நம்பர் 5 குறைவு மைனஸ். ஸோ 5 லெஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் P. அப்போ 2P-யோட 5 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 2P - 5. நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் இந்த இடத்துலனா, ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கிலீஷில், ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம 5 எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 எழுதிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். அதுதான் லெஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 தான் பின்னாடி வரும். கேள்வி 135. 3y - 3 / y டிவைடட் பை 7y - 7 / 3y². இதோட சால்வ் பண்ணி நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ 3y - 3 இதில் 3யை காமனாக எடுப்போம். 3யை காமனாக எடுத்தால் ரிமைனிங் என்ன வரும், y - 1 / y. இந்த டிவிஷனை இன்டூ, டிவிஷன் என்ன பண்ண போகிறோம், இன்டூவாக மாற்றுவோம். கட் பண்ணுறதுக்காக இன்டூவாக மாற்றினோம்னா தலைகீழா ரெசிப்ரோக்கில் எழுத போகிறோம். இப்போ கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ 3y² மேலே போயிடும், 3y² மேலே போயிடும். 7y - yல நம்ம 7ஐ காமனாக எடுப்போம். 7ஐ காமனாக எடுப்போம். காமனாக எடுத்தோம்னா y - 1. ஸோ இந்த y²ங்கிறது என்ன மீனிங், y²ங்கிறது y × y தானே மீனிங். y²ங்கிறது y × y. பாருங்கள், y - 1 y - 1 அடிக்கலாம். இந்த y-யோட ஒரு y அடிச்சிடலாமா? ஸோ 2 yல ஒரு y போயிடும். அப்போ y ரிமைனிங் என்ன இருக்குது, 3 × 3 9 ஒரு y / 7. ஆப்ஷன் ஏ 9y / 7. 136வது கேள்வி என்ன சொல்றாங்க, 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாது 3 இலக்கு எண்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க. 3 இலக்கு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்க சொல்றாங்க. எல்லா 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்க சொல்றாங்க. 100ல் ஆரம்பிச்சு 999 வரை நம்ம எடுத்துக்க சொல்றாங்க. 100ல் ஆரம்பிச்சு 999 வரை நம்ம எடுத்துக்க சொல்றாங்க. எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்பர்லாம் எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகும். என்ன சொல்றாங்க, 2ஆல் 2ஆல் டிவைட் ஆகணும், ஆனால் 4ல் டிவைட் ஆகக்கூடாது, 2ல் மட்டும் ஆகணும். அப்போ 4ல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். 4ல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே 2ல் டிவைட் ஆகும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, அதை மைனஸ் பண்ணிடணும். அதை மைனஸ் பண்ணிட்டு ஒரு நம்பர் 2ஆல் மட்டுமே டிவைட் ஆகணும், 4ல் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, 3 இலக்கு எண் முதல்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இலக்கு எண் முடிகிறத பார்த்தோம்னா 999 முடியும். ஸோ இதுலேருந்து 1ல் ஆரம்பித்து 999 வரை இருக்குது. அதில் 2 இலக்க எண்களை மைனஸ் பண்ணிடுவோம். 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். நமக்கு தேவை 100ல் ஆரம்பித்து 999 வரை தான் நமக்கு தேவை. இந்த நம்பருக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ முன்னாடி என்ன இருக்குது, இந்த 99, இதுக்கு முன்னாடி இந்த 99 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த முன்னாடி இருக்க 99 நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். 100க்கு முன்னாடி உள்ள 99 எண்களை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ -99 -99 9
999 மைனஸ் 99 பார்த்தா 900 நம்பர். மொத்தம் 900 எண்கள் இருக்குது. இந்த 900 எண்களில் 2ஆல் வகுப்படுறது என்ன, 4ஆல் வகுப்படுறது என்ன, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிப்போம். 2ஆல் வகுப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900/2 எவ்வளோ வரும்? கட் பண்ணோம்னா 450. 4 முறை ரிமைனிங் 1 5 450. ஸோ 4ஆல் என்ன நம்பர்லாம் வகுப்படுதுன்னு பார்ப்போம். இந்த 900 எண்களில் 4 எவ்வளோ நம்பர் வகுப்படுதுன்னு பார்ப்போம். அது கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்? 900/4 4ஆல் வகுப்பதாலே போதும். அடித்தோம்னா 2 1 2 225. அப்போது என்ன சொல்கிறாங்க? 2ஆல் 450 நம்பர் வகுப்படும், 4ஆல் 225 நம்பர் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2ஆல் வகுப்படுற 450 நம்பரில் இந்த 225 நம்பர் இருக்குது. இந்த 225 நம்பர் இருக்குது. அப்போ 2ஆல் மட்டுமே வகுப்படணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த 450ஐயும் 225ஐயும் மைனஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 450 மைனஸ் 225 சரி பாதி 225. ஸோ 2ஆல் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் 225. ஓகேவா? 450 ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நம்ம அதை டிக் பண்ணிடக்கூடாது. 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணி பார்த்துட்டு 450 நம்ம குறிச்சிடக்கூடாது. ஸோ 2ஆல் எவ்வளோ நம்பர் பார்க்கணும்? 4ஆல் பார்க்கணும். 2ஐயும் மைனஸ் பண்ணோம்னா 2ஆல் மட்டும் தெரிஞ்சிடும். ஆன்சர் 225. 137வது கேள்வி. ஃபிபொனாசி தொடரின் 7வது மற்றும் 6வது உறுப்புகள் இடையிலான வித்தியாசம். ஓகே, முதல்ல ஃபிபொனாசி தொடர் வரிசை அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃபிபொனாசி தொடர் வரிசை எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஃபிக்ஸட் எப்போவுமே 1,1 1,1. இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு. இது எப்போதும் ஃபிக்ஸடு 1 1. நமக்கு 3வது உறுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் கூட்டினா வர்றது தான் 3வது உறுப்பு. 1 + 1 2. ஸோ 4வது உறுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எண்களை கூட்டினா போதும். 1 + 2 3. ஸோ 5வது உறுப்பு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2 நம்பரையும் கூட்டினா போதும். 2 + 3 5. 6வது உறுப்பு நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த 2 எண்கள் கூட்டினா போதும். 3 + 5 8. 7வது உறுப்பு நமக்கு வரணுங்கும் போது இந்த 2 எண்கள் 5 + 8 13. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 7வது உறுப்பையும் 6வது உறுப்புக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ 7வது உறுப்பு என்னது? 13. 6வது உறுப்பு 8. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 5. ஸோ ஆப்ஷன் பி 5. ஃபிபொனாசி தொடர் வரிசை இது ஒரு முக்கியமான தொடர் வரிசை. நமக்கு நம்பர் சீரீஸ்ல இதை கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி 138வது கேள்வி. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ எண்களை காண்க. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம என்ன பண்ணிடுவோம்? சம் கொஸ்டின் பார்க்கும்போது சம் இஸ் 200 அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்தடுத்த எண்கள் 200. ஆப்ஷன் பாருங்க, எல்லா ஆப்ஷனுமே கூட்டினா 200 தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அவசரத்தில் ஆப்ஷன் ஏ நம்ம டிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 consecutive odd number. 2 consecutive odd number. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். இப்போ பாருங்க, 91 109 கூட்டினா நமக்கு வரும். ஆனால் அடுத்தடுத்த நம்பர் கிடையாது. 97 108 இது சான்ஸே இல்லை. ஸோ 99 101 2 அடுத்தடுத்த எண்கள். ஸோ இது 2 கூட்டினா தான் 200 வரும். இதுதான் அடுத்தடுத்த எண்கள். 95 105 அடுத்தடுத்த எண்கள் கிடையாது. இப்போ 99 101 இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படும். கடைசி நேர டென்ஷனில் கொஸ்டின் ஒழுங்காக படிக்காமல் இது தப்புன்றதுக்கான சான்சஸும் உண்டு. பார்த்துக்கணும். கேள்வி 139. சுருக்குக. ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். ரூட் 225/729 மைனஸ் ரூட் 25/134 டிவைடட் பை 16/81 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் விட்டு வெளில எடுப்போம். ஒன்று சால்வ் பண்ணுவோம். 225 என்ன நம்பர்? 15. 15 ஸ்கொயர் தான் 225. 729. 27 ஸ்கொயர் தான் 729. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ல முதல்ல பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டை போட்டுப்போம். மைனஸ் 25 5 ஸ்கொயர் தான் 25. 15 ஸ்கொயர்னா 225. 27 ஸ்கொயர்னா 729. மைனஸ் இருக்கு, மைனஸ் 5 ஸ்கொயர்னா 25. 12 ஸ்கொயர்னா 144. ஓகே, பிராக்கெட் முடிச்சிட்டோம். டிவிஷன் 16. 4 ஸ்கொயர்னா 16. 9 ஸ்கொயர்னா 89. இங்கே பிராக்கெட்டில் ஃபஸ்ட் சால்வ் பண்ணுவோம். கட் பண்ணலாம். 3 டேபிளில் 5 முறை 9 முறை 5 முறை 9 முறை. ஸோ சால்வ் பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 36. எல்சிஎம் எடுத்தோம்னா 36. 9ல் 36 எத்தனை முறை வகுக்கலாம்? 4 முறை. ஸோ 5 × 4 மைனஸ் 12ல் 3 முறை. ஸோ 5 × 3 12ல் 3 முறை. ஸோ 5 × 3. நம்ம டிவிஷன்
இன்டூவாக மாற்றுவோம். மாற்றினா இது தலைகளாக மாற்றிருந்த போகிறோம். 9/4. ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், 20 - 15/36 இன்ட்டு 9/4. மைனஸ் பண்ணால் 20 - 15 5/36 இன்ட்டு 9/4. கட் பண்ணோம்னா 4 முறை. ஸோ 5/4 இன்ட்டு 4 16. 5/16. ஆப்ஷன் ஏ 5/36. நான் கொஞ்சம் வீடியோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில பிகினர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்காக நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடுறேன். நீங்கள் எக்ஸாம்ஸில் இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போட வேண்டியதில்லை. இந்த இடம் கட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் வந்துடலாம். 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்டெப் வரலாம். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போகிறதுக்காக பிகினர்ஸ்க்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த 2 ஸ்டெப் கட் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி நிறையா நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இந்த ஸ்டெப் டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடலாம். கேள்வி 140. மதிப்பு காண்க. ரூட்டுக்குள்ளே வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ பாருங்கள், ஒரே நம்பர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் தான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் 5. நம்மளை சின்ன கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பவரில் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா 5/1 தானே 5. 5/1 5. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். துளிர் ஐஏஎஸ் அகாடமி கான்வாய் டெஸ்ட் பேட்சோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சைக்காலஜி ஃபுல் பார்ட் பார்த்துருக்கோம். நம்ம டெஸ்ட்டு கிளாஸஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். எப்படி சால்வ் பண்ணுறது என்னன்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெஸ்ட்டில் பொறுத்தளவு நம்ம ப்ரீஃபாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன ஐடியாஸ் அப்படின்னு போடுவோம். ஏன் நம்ம நிறைய ஐடியாஸ் சொல்லலை அப்படின்னு ரீசன் பார்த்தோம்னா கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண பிறகு நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நம்பர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரீங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் 2 போவோம், டெஸ்ட் 3. நம்ம இப்படியே நம்ம டெஸ்ட் பேட்ச் போகும்போது கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் எழுத வரும்போது எஸ்ஏ எக்ஸாம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சைக்காலஜி பார்ட் பொறுத்தளவு நம்பர்ஸ் தான் மாறி வந்திருக்குமே தவிர நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிருக்காது. ஸோ தேங்க்யூ.